இந்த ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி படிக்க கூடாதுலாம் சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அது ஒருத்தவங்க ப்ரிஃபரன்ஸ். என்ன கேட்டீங்கன்னா நான் தமிழ் தான் படிக்கணும், நம்ம ஊர்ல நம்ம பாஷை அந்த மாதிரி. ஹிந்தி இங்கிலீஷ்ல வேணான்றீங்க? ஐ மீன் தேவைப்படும், லைக் இந்த ஸ்டேட் விட்டு போனா தேவைப்படும்ல. சோ பேசிக்ஸ் கத்துக்கிறது பிரச்சனை இல்ல. பேசிக்ஸ் கத்துக்கிறது பிரச்சனை இல்ல, பட் நம்ம மேல இம்போஸ் பண்ணா அது ப்ராப்ளம் முடியாது. ஓகே ரைட். இப்போ இன்னொன்னு, நம்ம தமிழர்கள் தான் தமிழ்ல தான் பேசுறோம். ஆனா பேசும்போது நிறைய இடையில வார்த்தைகள் இங்கிலீஷ்லயோ வேற லாங்குவேஜஸ் யூஸ் பண்றோம். நார்மலா பேசும்போது நார்மல்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை. இந்த மாதிரி ஏன் ஃப்ளூயண்டா நம்ம தமிழ்ல பேச மாட்டோம், ஒட்டுக்கா தமிழ்லயே பேச மாட்டோம், என்ன காரணம்? அது ஸ்கூல் காலேஜஸ்ல பேசி பேசி பழகிட்டோம்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்குமே தெரியல. நானும் ஸ்கூல் படிக்கும் போது தமிழ் தான் படிச்சேன், பட் அதுக்கப்புறம் தெரியல அது அப்படியே. அந்த மாதிரி பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கிளியர் தமிழ்ல ஃப்ளூயண்டா பேசணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ் தெரிஞ்சா போதும், பேசும்போது அது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரது பிரச்சனை இல்ல, பட் வீட்ல சுத்த தமிழ் தெரிஞ்சா பெட்டர் அந்த மாதிரி. இல்ல இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் கலந்து பேசுறதுனால தமிழ் அழிக்கப்படுற சூழ்நிலை ஏற்படாதுங்களா? புரியல. தமிழ் வார்த்தைகள் அழியாதா? இது ஒரு கலாச்சார சீர்கேடு மாதிரி தானே இருக்கு, இல்லையா? இப்போ தமிழ்னா அந்த தூய தமிழும் படிக்கிறதுல தப்பு இல்ல. இது பேசும்போது நார்மலா இப்ப ஃப்ரெண்ட் கூட பேசும்போது இங்கிலீஷ் ஆப்வியஸா வரதானே செய்யும். இப்போ ஏதாவது பட்டிமன்றம் அந்த மாதிரி போகும்போது தூய தமிழ் பேசினா அது அந்த மாதிரி எல்லாரும் பட்டிமன்றம் போய் பேசுறது இல்ல. இல்ல ஒருவேளை வீட்ல கத்து கொடுத்தா பெட்டர் அந்த மாதிரி. இல்ல ஒருவேளை உங்களை ஃபுல்லா தமிழ்ல மட்டும் பேசணும்னு சொல்லும்போது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது இப்போ உங்க அப்பாவோட ஜெனரேஷனோ இல்ல அந்த காலத்துல இருந்தவங்களோ இவ்வளவு ஆங்கில வார்த்தை சேர்த்து பேசிட்டு மாட்டாங்க. நம்ம இவ்வளவு ஆட் பண்றோம். திரும்பி நம்மளோட ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும்போது சுத்தமா இது போயிடும்ல. இதை பத்தி நீங்க என்ன ஒப்பீனியன்? உங்களோட ஒப்பீனியன் கம்மியாகிறதுனால கம்மியாக கூடாது ஃபார் தி பெட்டர்மென்ட், பட் ஆச்சுன்னா அகைன் பேட் தான்.